பாதியில நம்ம வரைஞ்சு மட்டும் விட்டு இந்த பீம் கேக்க இன்னைக்கு அழகா ட்ரெஸ் போட்டு காட்ட போறோம். போன வீடியோல நிறைய பேர் எங்கக்கா பீமுக்கு ரொம்ப முக்கியமான கொண்டையை நீங்க வைக்கவே இல்லக்கா அப்படின்னு சொன்னீங்க. பீமுக்கு முக்கியமான விஷயமே அந்த கொண்டை தான். அதை எப்படிங்க நான் விடுவேன்? அப்படியுமே நான் ஒன்னு பீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டேங்க. அது என்ன பொருள்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதை சாக்லேட்டை ஊத்தி கவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. இதை நம்ம கிரீம்ல கூட பண்ணலாம். ஆனா கிரீம்ல நிறைய ஃபுட் கலர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சாக்லேட்ல தம்மா தூண்டு ஃபுட் கலரை போட்டாலே அவ்வளோ கலரா தெரியும். அதனால நான் எப்பயுமே இந்த சாக்லேட்டை வச்சுதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கேக்குலாம் கவர் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இந்த சாக்லேட்டை நம்ம நக்கி நக்கி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்டா இருக்கும். சும்மா இருக்காம நான் சின்ன வயசுல போய் எங்க அம்மா கிட்ட ஏமா பீம் அங்கிள் எப்ப பார்த்தாலும் வேசிலே சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அம்மா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பீம்னா என்ன? நிறைய ஃபைட் பண்றவங்க. அவங்க பேண்ட் எல்லாம் போட்டுட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா கிழிஞ்சு போயிரும்ல, அதனாலதான் அவங்க எப்பயுமே வேட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான விளக்கத்தையே கொடுத்து என்ன அனுப்பிட்டாங்க. இந்த மிச்சமான கேக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நானும் என் புருஷனும் சேர்ந்து சண்டை போட்டு தின்னுவோம். இந்த பீம் கேக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.